இங்கே மற்ற கட்சிகளுக்கு இது தேர்தல் களம், மான தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு இது போர்க்களம், புரட்சிகர அரசியல் போர்க்களம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, கேடுகட்ட ஜனநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய, மக்கள் ஆட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி நிறுத்திய இவர்களை ஒழிப்பதற்கு வரலாறு தந்த வாய்ப்பாக இதை கருதுகிறோம். இந்திய கட்சிகள் எதற்காக? பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழன் நாட்டுக்கு தமிழருக்கு எதற்காக? என் கோட்டைக்குள், என் கோட்டுக்குள், என் நாட்டுக்குள் நுழைய விடக்கூடாது. விசச்செடி. என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த கட்சிகள் தமிழன் உணர்வுக்கு, உரிமைக்கு, உயிருக்கு எதற்கும் நிற்காது. உன் மொழிக்கு நிற்குமா? உன் மொழி சிதைந்து அழிவதை பற்றி கவலைப்படுமா? படாது. அவனுக்கு ஒரே மொழிதான் இந்தி, அவங்களுக்கு ஒரே மதம் தான் இந்து. அவர்கள் நோக்கம் இது ஒரே நாடாக்குவது. இது என் நாடு, தமிழ்நாடு. உண்மையை சொன்னால் இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு பைந்தமிழர் நாடு. அரசியல் சாசனத்தை வகுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கென்று சொன்னதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என் நாடு. எங்களுக்கு யாரும் நாட்டுப்பட்டை சொல்லித்தர வேண்டியது இல்லை. செக்கிழுத்தவன் பேரன், சிறைவட்டவன் பேரன், தூக்கிழு தொங்கியவனின் வாரிசுகள் இங்கே நிற்பவர்கள். எங்களுக்கு நாட்டுப்பற்றை யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. தமிழ் தேசம் பேசுபவர்கள் பிரிவினைவாதிகள். யார் யார் பிரிவினைவாதி? கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும். நீதானடா பிரிவினையை தூண்டுகிறாய். அவரவர் மாநிலத்தில் அவரவர் தாய்மொழி ஆட்சி மொழி என்றால் இது என் நாடு என்று பற்று வரும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரே ரோடு. கார் ஓடும், நீர் ஓடுமா? வருமா? எல்லாவற்றையும் மறந்து கடந்து போக சொல்வார்கள். இன்னும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்வார்கள். என் அருமை தம்பி தங்கைகளே, தொடக்க காட்சியில் கதாநாயகனுடைய அப்பாவையும் அம்மாவையும் கொள்வான் வில்லன். 2.5 மணி நேரம் 5 வயது சிறுவனாக இருப்பான் அவன். அவன் வளர்ந்து 25 வயசு வந்து அந்த வில்லனை வெட்டி கொல்லும் போது கிளைமாக்ஸ் காட்சியில், உச்சக்கட்ட காட்சியில் பார்த்துவிட்டு கைதட்டி ரசித்து வருகிற கூட்டம் சொல்லுகிறது, இன்னுமா இந்த ஈழப்படுகொலையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? என் இனம் சுமந்த வலியை, என் இனத்தை, என் இனத்தின் சாவை நான் மறந்து கடந்து போனால் நான் மானத்தமிழ் மகனா? சொல்லுங்கள். லட்சக்கணக்காக செத்து விழுந்த என் இன மக்களை, என் நிலம் முழுமைக்கும் ரத்தத்தால் சிவந்தது. எங்கு பார்த்தாலும் பிண குவியல்கள். கொன்று குவித்தது யார்? சிங்களன். துணை நின்றது யார்? இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி, இந்த திமுக. போரை தடுத்து நிறுத்தி என் மக்களை காப்பாற்றுகிற உயரத்தில், போராடி நிறுத்துகிற உயரத்தில் இருந்தது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் செய்யல. அங்கே என்ன நடக்கிறது என்பதை எடுத்து பேசக்கூட ஆள் இல்லை. ஒரே ஒரு மகன், உங்கள் மகன். ஓடி ஓடி கத்தினேன். வெளியில் வருவேன், பேசுவேன், உள்ளதுக்கி போடுவார்கள். வெளியில் வருவேன், பேசுவேன், மறுபடியும் உள்ளதுக்கி போடுவார். வெளியில் வருவேன், பேசுவேன். 5 முறை தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்தி என் குரல் வலையை நெரித்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த மண்ணின் மகன்தான், இந்த மண்ணின் மகன்தான். வரலாற்றில் பெரிய தவறை செய்துவிட்டது இந்த மண். பாவ பூமியாக இருக்கிற இந்த மண் புண்ணிய பூமியாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மாறுதலை செய்யுங்கள். மைக்கு சின்னத்திற்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாவற்றையும் மாற்றணும். நம்ம மாற்றணும். விளைநிலங்கள் விற்பனைக்கு இல்லை என்ற சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். விளைநிலங்களை 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் சொன்னது இருக்குது. இன்னும்
21 லட்சம் விளைநிலங்கள் நமக்கு தேவையில்லை, ஏக்கர் விளைநிலங்கள். 10 லட்சம் ஏக்கர் இருந்தால் போதும், உலகத்திற்கே சோறு போடலாம். ஏன்? வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி நாமே வேளாண்மை செய்ய. இது தமிழ்நாடா என்று வியக்கிற அளவுக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக உங்கள் பிள்ளைகள் மாற்றி படைப்போம். நம்புங்கள், எல்லாவற்றையும் மாற்றுவேன் உங்கள் மகன். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தேன். ஈழம் எப்படி அடைவாய் சீமான்? என் நாட்டுக்குள், என் கோட்டுக்குள் என் மக்கள் நிம்மதியாக வாழாமல் நீ வாழ முடியாது என்கிற நிலையை நான் உருவாக்குவேன். எப்படி? அப்ப சொல்றேன். செத்து விழுந்தமே ஒரு பய கண்டுகல. உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழர் மண் அழுதிருக்கிறது. மைக்கேல் ஜாக்சனின் மரணத்திற்கு, பெனாசிர் பூட்டோவின் மரணத்திற்கு, உலகில் சதாம் ஹுசேனின் தூக்குக்கு, எல்லாவற்றிற்கும் அழுத என் இனம். நாங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த போது ஒருவன் கூட எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. அனாதைகளாக ஆதரவற்று நின்றோம். நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். ஆகவே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு ஆபத்து என்று அறைகோள் விடுத்து அழைத்தவர் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கென்று யாரும் இல்லை, நாங்களே தான். உலகெங்கும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். இந்திய பெருநிலத்தில் மட்டும் 10 கோடி, இங்கே 8 கோடி, பல்வேறு மாநிலங்களில் 20 லட்சம் 30 லட்சம், கர்நாடகாவில் மட்டும் 1.25 கோடி தமிழ் மக்கள். இந்திய பெருநிலத்தில் 10 கோடி, உலகெங்கும் பரவி 3 கோடிக்கு மேலே 13 கோடிக்கு மேலே தமிழ் தேசிய மக்கள். என் அன்பு மக்களே, அருமை தம்பி தங்கைகளே, 26,000 மக்கள் தொகை கொண்ட இனமெல்லாம் நாடு அடைந்திருக்கிறது. எதற்கு நாடு? நாடு என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். ஏன்? அப்போதான் அதன் மொழி, அதன் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண் மரபு முறை எல்லாம் பாதுகாக்கப்படும். உன்னிடத்தில் உன் வரலாறு இருக்கா? இல்லை. எங்கே? நீ வல்லபாய் பட்டேலை படிப்பாய், உன் பாட்டன் வ.உ.சி.யை படிப்பாயா? நீ ஜான்சிராணி லட்சுமிபாயை படிப்பாய், உன் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரை படிப்பாயா? மாட்டாய். நீ வீரன் என்றாலே சிவாஜி மராட்டிய மன்னனை படிப்பாய், அதான் உன் வரலாறு. ஆனால் தீரின் சின்னமலை, பூலித்தேவன், வீரன் அழகுமுத்துக்கோன், பண்டார வன்னியன், பெரும்பிடுகு முத்தரையர் இவரெல்லாம் யாரு? மாமன்னர் மருதுவர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லையா? அவன் வாழும் வேலும் என்றான். நம்ம பாட்டைங்க ஒட்டடை குச்சி வச்சு வீட்டு ஒட்டை அடிச்சிருந்தாங்களா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜி வீரன் என்றால் 8 மாதம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவாண்டிக்கு பேர் என்னடா? தூக்கில தொங்கினான் என் பாட்டன் தீரன், தூக்கில தொங்கினான் என் பாட்டன் மருதுவாண்டி, தூக்கில தொங்கினார் மாமன்னர் கட்டபொம்மன். இந்த மண்ணின் விடுதலைக்கு எனக்கு நாட்டுப்பட்டலாம் சொல்லாத. ஆனால் அவனுடைய வாரிசுகள் இன்றைக்கு உன் இனத்தின் பெருமையை பாரடா. வள்ளல்கள் இருந்திருக்கிறார்கள், நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலா இருந்தது உன் இனத்தில் தானடா. பாரி, ஓரி, பெகாரி, பேகன, ஆய், நல்லி, அதியமான் என்று கடையில் வள்ளல்கள்.